So, வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஷோ. கதை சொல்ல போறோம். நல்ல கிராண்டா ஒன்று ஆரம்பிக்கணும் இல்லையா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம ஷோ பார்த்தீங்கன்னா கிராண்ட் லான்ச் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இந்த மாதிரி பலூன் மாதிரியான ப்ராப்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் காட்டிடலாம். சரி, ஓகே. இந்த பலூன் மாதிரியான ப்ராப்ஸ்லாம் எதுக்கு கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஷோவோட கண்டென்ட் அப்படிதான் அமைய போகுது. இப்போ நான் வந்து ஒரு கதை உங்ககிட்ட சொல்லுவேன், சரியா? சினிமா கதை தான், படத்துல வந்த கதை தான். ஒரு கதை ஒன்று உங்ககிட்ட நான் சொல்லுவேன். அந்த கதை வந்து உனக்கு என்ன படம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உனக்கு வந்து 2 சான்ஸ் இருக்கு. 2 பலூன் இருக்கு இல்லையா? 2 சான்ஸ் இருக்கு. நீ வந்து ஆமா இதை வச்சு இந்த ப்ராப்ஸை வச்சு அந்த பலூனை உடைச்சு நீ வந்து அது என்ன படம்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஷோவோட கண்டென்ட். அதுதான்டா கதை. கதை சொல்லி நீ வந்து கடைசியில அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரெடியா? ஷோக்குள்ள போயிடலாமா? ஓகே. சரி, இப்ப கதையோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்காரு. நம்ம ஹீரோக்கு வந்து அப்பானா ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கணும்? பயங்கரமா பிடிக்கும். ஓகேவா? ஆனா அப்பாவுக்கு வந்து பையன் வந்து உருப்படாம போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மனசுக்குள்ள இருக்கு. ஆனா அதை வந்து ஒரு வெளில காமிச்சு என்னடா பலூனை உடைச்சுதான் சொல்லல, சரியா? ஓகே, அடுத்த சான்ஸ்ல வந்து பலூனை உடைச்சுதான் சொல்லணும். ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, அப்பாவுக்கும் பையனுக்கும் பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்துருது. அதனால வந்துட்டு நீ வந்து வீட்டை விட்டு வெளில போடா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, ஆமா, வீட்டை விட்டு வெளில போயிடுறா அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. பையனும் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டை விட்டு வெளில போயிட்டு இந்த வேலைக்காரங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த வேலைக்காரங்க கூட போய் தங்கிக்கிறான். அது வந்து அந்த ஊருக்கு வந்து சடனா ஒரு பெண் வந்து வராங்க. ஓகேவா? அந்த பெண் வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து ஹீரோ கூட வந்து ஒரு மாதிரி சண்டை காட்சிகள் வந்து சண்டை ஏற்படுது ஹீரோ கூட. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவங்க வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரோட நல்ல மனசு தெரிஞ்சு, அவரோட குரல் வளம்லாம் தெரிஞ்சு வாரிசு சரி சரி, வாரிசு கிடையாது. ஒரு சான்ஸ் முடிஞ்சு. வாரிசு தான். அப்பா சண்டை போடுவாரு, பையனை வெளியே அனுப்புவாங்க, அவர் வெளியே போயிருப்பாரு. காலகாலமா வந்து படத்துல அந்த கதை இருந்துச்சு பண்ண முடியும். ஆனா அது கிடையாது, வாரிசு கிடையாது. ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேல லவ்வே வர மாட்டேங்குது. என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஆமா, பின்னாடி சுத்தி பாக்குறாங்க, ஒன்னும் வேலைக்கு ஆகல. இல்லைங்க, இதுக்கு நமக்கும் செட் ஆகாது, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாப்புல. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாப்புல. ஹீரோயின் வந்து அது கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லாம அப்படியே இருக்கிறாங்க. சரியா? ஒரு கட்டத்துல வந்து நீ என் லவ்க்கு ஓகே சொல்லுவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்க தண்ணீரை குதிச்சிடுறாங்க. ஓகேவா? ஆமா, தற்கொலை பண்ணிக்க தண்ணீரை குதிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ பின்னாடியே குதிச்சு காப்பாத்திடுறாரு. இது அதுவா இருக்கும். எதுவாலும் பலூன் அடிச்சதா சொல்றேன், சரியா? ஓகேவா? குதிச்சு காப்பாத்திடுறாரு. காப்பாத்தி கொண்டு வந்து கரையில வச்சு, ஏன் நீங்க வந்து என் காதலுக்கு வந்து ஓகே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்கிறான். அது என்ன காரணம் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாரு. பிளாஷ்பேக்ல பார்த்தா இவர் ஆல்ரெடி ஒரு பொண்ணை வந்து பயங்கர சின்சியரா லவ் பண்ணியிருக்காப்புல. அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, ஒரு மாதிரி லவ் சொல்லாம அப்படியே இவரை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கட்டத்துல நவுந்திருக்கு. ஓகேவா? ஒரு கட்டத்துல வந்து நீ என்ன டாக்டரா, இன்ஜினியரா, 10வது கூட தாண்டாத பரதேசி தானே நீ எல்லாம் எனக்கு செட் ஆவியா அப்படின்னு சொல்லிட்டு விலகி விட்டுறாங்க ஹீரோவை. ஓகேவா? இதெல்லாம் கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி விலக்கி விட்டுறாங்க நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா இப்ப என்ன இருக்குன்னா, இவங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அது வந்து கேமராமேன் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவா, சரியா? இந்த மாதிரி கல்யாண ஏற்பாடு வந்து பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து மாடு வைக்கிறாங்க, பட் எனக்கு செட் ஆகாது, அதனால நீங்க பிடிக்கவே சொல்லிடு, நான் சொன்னா தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. ஓகேவா? ரிலீஸ் ஆன படமா? இல்ல ரிலீஸ் ஆன படம் தான், பயங்கரமா ஹிட்டான படம் கூட. ஓகேவா?
நம்ம அப்பாவை எதிர்த்து பேசாத பையன் தானே இவரு. கல்யாண ஏற்பாடு பண்றவரெல்லாம் அமைதியா இருந்துட்டு இப்ப கல்யாண ஏற்பாடுலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பையன் வந்து பிடிக்கலன்னு சொல்றானேன்ற ஒரு கோபத்துல அவர் மேல பழிய போட்டுக்கிறாரு. இந்த மாதிரி அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல, நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு இவர் தான் மேல பழிய போட்டுக்கிட்டு பழியை ஏத்துக்கிட்டு அப்படி இருக்கிற ஒரு பையன் அவர். சரியா? இப்ப வரைக்கும் படங்க 2-3, அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் படங்க 2-3, இப்படி எல்லாத்தையும் கலந்து சொல்றேன். ஒரு படம் தான். ஓகேவா? விஷால் படம் பாருங்க. இப்ப வந்து ஹீரோட அப்பா இருக்காரு இல்லையா, நீ வந்து தருதலாம் கடைசியில உருப்பிடாம தான் போவ, வீட்டை விட்டு வெளில போடான்னு இந்த பிரச்சனையை காமிச்சு வீட்டை விட்டு வெளில போகுது. இதை சொன்ன உடனே இப்ப தற்கொலை பண்ணிக்கிட்ட ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, பிளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்காருல ஒருத்தர்கிட்ட, அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, இன்னும் அதிகமா ஒரு படி அதிகமா லவ் வர ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குற ஒரு பையன் இந்த மாதிரி அப்படின்ட்டு ஜாலியா ஒரு மாதிரி மனசுக்குள்ள வந்து ஹீரோவை நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். சரியா? இந்த கட்டத்துல அவங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து கல்யாணம் வருது. ஹீரோ வீட்டுல இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்து கல்யாணம் வருது. அந்த கல்யாணத்துல வந்து நம்ம ஹீரோவும் போயிருக்காரு. ஓகேவா? அங்க இருக்க ட்விஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு வந்து இவரை வேணாம்னு சொல்லிச்சுல, அந்த பொண்ணும் இப்ப வேணும்னு சொல்லுதுல, இந்த பொண்ணும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணி இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. நீ விட்டு கொடுத்ததுனால இந்த மாதிரி வர ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சிருக்காரு, அதனால வந்து நீ வந்து அந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி படிக்காதவன் இவனுக்கெல்லாம் என்ன அந்த மாதிரி சொல்லு. அந்த மாதிரி சொல்லுது. அது எனக்கு தெரியாது, நீங்க பலூன் அடிச்சு சொல்லியே ஆகணும். ஓகேவா? படம் பேரே சொல்லுங்க. ஆமா, கண்டிப்பா படம் பேரை சொல்லுவேன். சரியா? என்ன கதையை கேட்கிறீங்களா? இன்னும் படம் பேர் எதனா கதையில இன்டா வருமா? அது எனக்கு தெரியாது. சூரிய வம்சமா இருக்கு. சூரிய வம்சமா இருக்கு. அப்ப கூட நான் ஃபர்ஸ்ட் வாரிசுன்னு சொல்லிட்டேன்ல. சூரிய வம்சம் எப்ப சொன்னீங்க? வாரிசுன்னு சொன்னேன்டா. வாரிசு தான் சொன்னீங்க. படம் பேர் சூரிய வம்சம் தான்டா. அது கிடையாது. ஒரிஜினல் படம் பேர் வந்து நீங்க சொல்லணும். ஒரிஜினல் படம் பேரு என்னவா இருக்கும்? ஐயோ, பழைய படத்துக்கு போலாம். அநியாயத்துக்கு படத்துக்கு போயிருக்காங்க சார். அந்த தேவயானி ஜூஸ் வித்துக்கிட்டு வருவாங்கல்ல, ஜூஸ், அது என்ன படம்? அது அது இல்லையாமே. என்ன படம் இல்ல? சூரிய வம்சம். சரி, ஏன்டா நான் எப்படா அது இல்லைன்னு? சூரிய வம்சம் தான் நல்ல. நான் தான் ஃபர்ஸ்ட் வாரிசு சொல்லிட்டேன். வாரிசு தான், ஆனா சூரிய வம்சம் நீ சொல்லியே. வாரிசு கிடையாது. பாருங்க, சாவடிக்கிறாங்க. கதையை முழுசா முடிச்சிடலாமா? கரெக்டா சொன்னியான்னு சொல்லு. ஆமா, கரெக்டா தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் சீன் லாஸ்ட் சீன் அப்படிலாம் இல்ல. கதை எங்க இருந்து ஆரம்பிக்கும், எப்படி ஸ்கிரீன் பிளே ஆரம்பிக்குமோ அந்த மாதிரி தான் சொன்னேன். இந்த மாதிரி எல்லாரும் யாரெல்லாம் அவங்கள உருப்பிடாம போயிடுவான்னு சொன்னாங்களோ, அவங்க முன்னாடி எல்லாம் நீங்க தான் உருப்பிடாம போனவங்க அப்படின்னு சொல்லி உருப்பிட்டவங்க அப்படின்னு சொல்லி வந்து தன் மனதிற்குள்ள இருக்கக்கூடிய கிரிஞ்செல்லாம் தெளிச்சிருப்பாரு நம்மளோட டைரக்டர். கடைசியில வந்து இவர் வந்து பஸ் டிரைவர் ஆகி ஒரு பஸ் ஓனர் ஆகி இவங்க வந்து கலெக்டர் ஆகி, ஆமா, அது பாயாசம் சாப்பிட்றீங்க அப்படின்னு அந்த மாதிரியான சீன்கள்லாம் வரும். நேரையின்மை காரணமாக நம்ம சுவர்கிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து என்ன ஆகும்னா, கடைசியில வந்து எங்க அது பாட்டு கூட மறந்து போச்சு. அது கிடையாது, அது ஆனந்தம் படம். One eternity later. அது கிடையாதுப்பா. 10 seconds later. நட்சத்திர ஜன்னலில் நாய் எட்டி பாக்குது, போரையை தூக்கி போடு. ஐயோ, நான் சின்ன வயசுல பாடுறேன். நட்சத்திர ஜன்னலில் தெரியல. சரி, ஓகே. ஆனா இந்த எண்டிங்ல வந்து அந்த மாதிரியான ஒரு பாட்டை போட்டு முடிக்கக்கூடியதான் நம் விக்ரமன் சார் அவருடைய ஸ்டைல். பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் இது வந்து அவர் வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். ஓகே,
இது பார்த்து நிறைய பேர் வேற ட்ரை வேற பண்ணிருக்காங்க, பாட்டு போட்டுட்டு. ஆமா, பாட்டு போட்டுவிட்டு நைட்டு தூங்கிடுவானுங்க. போன்ல சார்ஜ் மிச்சமானதான் மிச்சமா இருக்கும். இந்த மாதிரியான கிரிஞ்சு காமெடிகள்லாம் நம்ம நிறைய பண்ணுவோம் இல்லையா? சரி, ஓகே. இது எப்படியும் வந்து இந்த கதைகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா? ஒரு விஷயம் பத்தியா, ஒரு வாட்டி நம்ம வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் வரும். எப்படி பாரதி ராஜா எடுத்த படத்தை பாரதி ராஜா வச்சு ரீமேக் பண்ணாங்கன்னு ஒரு இது வந்துச்சுல. ஆமா, அதே மாதிரி சரக்கு ரீமேக் பண்ணிட்டாங்க. வாயிலடிங்க. சரி, ஓகே. இதே மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும், பல படங்களோட கதைகளை வந்து நீங்க கிரிஞ்சா கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஷோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஷோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. ஸோ உங்களுக்கு எந்த படத்தோட கதை இந்த மாதிரி ஆர்வமாவோ இல்லை ஒரு மாதிரி கிரிஞ்சாவோ கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த படத்தோட ஆமா. ஸோ அடுத்த ஷோல நான் உங்களை சந்திக்கிறேன், உங்களை சந்திப்பான். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உங்க விஜே சூர்யா. டாடா,